வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி வாலிபரிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நபர் மடக்கி பிடித்த காவல்துறையினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் மீட்டு தரக்கோரி உறவினர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின் சுந்தர் மற்றும் அனுராஜ் அவர்களின் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணையோடு பத்திரப்பதிவு செய்து அந்த சொத்தை அபகரிப்பு செய்ய முயன்று வருகின்றனர். இதில் ஒரு கட்டமாக அபகரிப்பாளர்கள் சொத்துக்கு உடையவர்களிடமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சொத்து தொடர்பாக பேச வேண்டும், இந்த சொத்தை நாங்கள் பத்திரப்பதிவு செய்துவிட்டோம், இது பற்றி பேச வேண்டும், நீங்கள் எங்களை சந்தித்து பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேரம் பேசுவது போல் மிரட்டியுள்ளனர். இதற்கான தொலைபேசி ஆடியோ உரையாடல் ஆதாரம் உள்ளது. மேற்கண்ட சொத்தை அபகரிப்பாளர்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பதை அறிந்த சொத்திற்கு உடையவர்கள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரை நேரில் சந்தித்து எங்கள் சொத்தை எப்படி மற்றவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தீர்கள், சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று கூட பார்க்காமல் எப்படி போலியாக பத்திரப்பதிவு செய்கிறீர்கள், வில்லங்க சான்றை பரிசீலித்து பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்குமே, சொத்து கடைசியாக யார் பெயரில் இருக்கிறது என்று சார் பதிவாளரிடம் கேட்டிருக்கிறார்கள். எதற்கும் பதில் கூற முடியாமல் திணறிய சார் பதிவாளர் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் நிலையில் சொத்தின் உரிமையாளர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். இதன் காணொலி பதிவை பார்ப்பவர்களுக்கு அதன் உண்மைத்தன்மை புரியும். இந்த சார் பதிவாளர் செயல் பற்றி மாவட்ட பதிவாளரிடம் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதியன்றே சொத்தின் உரிமையாளர் புகார் மனு அளித்திருக்கிறார். அவர் இதற்கு அலட்சியமாக பதில் கூறியதுடன் புகாரை பெற தாமதப்படுத்தி இருக்கிறார். இதிலிருந்தே தெரிகிறது இந்த சொத்தை அபகரிக்க அரசியல் பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டு முயற்சியால் பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பது. தற்போது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறைக்கு மாவட்ட பதிவாளராக இருப்பவர் பெயரில் பல புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாவட்ட பதிவாளர் பத்திரப்பதிவு துறையில் இருப்பது வெட்கக்கேடானதுடன் வேதனையானது. இவர் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்களில் செய்த முறைகேடுகளையும் தற்போது இவர் வகிக்கும் பதவிகளான சட்டப்பேரவை செயலாளர், சபாநாயகரின் தனி செயலர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகிய பதவிகளில் இருந்து கொண்டு இவர் இதுவரை செய்த முறைகேடுகளை விசாரிக்க ஏதுவாக IAS அதிகாரிகளின் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். இதற்கிடையில் தகுதியான அதிகாரியை மாவட்ட பதிவாளராக உடனடியாக நியமிக்க உத்தரவிடக் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 2 லட்சத்தை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் வாடகைக்கு லாரி ஒன்றை புக் செய்தார். இதையடுத்து சத்யராஜை தொடர்பு கொண்ட மர்ம நபர் லாரிக்கு வாடகையாக முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி சத்யராஜ் முன்பணமாக 80,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார்.
லாஸ்பேட்டையை சேர்ந்த பிரவீன் இன்ஸ்டாகிராமில் வந்த வேலைவாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க முயன்றார். அப்போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதால் 40,000 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கலைவாணர் நகரை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் தொலைபேசி எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தி லிங்கை கிளிக் செய்ததால் மர்ம நபர்கள் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாயை எடுத்து ஏமாற்றியுள்ளனர். உருவையாரை சேர்ந்த ராஜேஷ் 3,500 ரூபாய், முத்தியால்பேட்டையை சேர்ந்த நவீன் 10,800 ரூபாய், காரைக்கால் டிஆர் பட்டினத்தை சேர்ந்த ரமேஷ் 8,500 ரூபாய், மூலக்குளத்தை சேர்ந்த கிருபாகரன் 7,400 ரூபாய் என 7 பேர் மோசடி கும்பலிடம் 2,200,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனையங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சைப்பயிறு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பை வழங்கி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா. சிவா போடா. அவ்வளோதான். மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேஷ் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். மேலும் மருத்துவக் கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு ரூபாய் 40 லட்சம் அனுப்பியுள்ளார். அதன் பின்பு கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரிய வந்தது. இது குறித்து கார்த்திகேயன் இமெயில் மூலம் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரை பெற்ற சைபர் கிரைம் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி காவல்துறைக்கு புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை நடத்தும் மத்திய மாநில அரசின் அறிவிப்பை திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு சமீபத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவித்திருந்தது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்துள்ள 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் பொதுத் தேர்வு புதுச்சேரியில் நடத்தப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளதை கண்டித்தும் அறிவித்த தேர்வு முறையை ரத்து செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவப்பிரியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் சிறப்புரை ஆற்றினார். மேலும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒழிக்கும் திட்டம் தான் இந்த அரசின் புதிய கல்வி திட்டம். எனவே இப்படி இருக்க
ஒழிக்க வேண்டும் என்றால் இருக்கிற அரசை ஒழிப்போம் என்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உரையாற்றுவதற்காக கரித்தல் பரப்பு மாநில துணை செயலாளர் என்னுடைய இனிமையான பார்ப்பனருக்கு மட்டுமே சொந்தமான அரசியலே என்னுடைய நெஞ்சமிருந்த நன்றியை உரித்தாக்கி ஒரு சில நிமிடங்களில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அதை தமிழ்நாட்டிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாதிக்கப்படுவார்கள். புதுச்சேரி மாநிலத்துடைய கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படும். எனவே ஏற்கனவே இருந்த முறையிலேயே இந்த கல்விக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி தந்தை பெரியார் குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர். புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமானை கண்டித்தும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் கழக திராவிட கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சி நடைபெறும் தனியார் திருமண நிலையத்தை முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது அவர்களை சுப்பையா சிலை அருகில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து அதே இடத்தில் சீமான் தந்தை பெரியார் குறித்து தான் கூறிய கருத்திற்கு ஆதாரம் கேட்டும் பாஜகவின் கைக்கூலியாக சீமான் செயல்படுவதாக கூறி சீமானை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தொடர்ந்து சீமானின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து காலில் போட்டு மிதித்து தீயிட்டு கொளுத்தினர். மேலும் சீமானை வரவேற்பதற்காக அக்கட்சியினர் சாலையில் நடுவே வைத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் கொடியினை கிழித்தெறிந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். எங்கள் தலைவர் பெரியார் புதுச்சேரிக்கு உள்ளே அனுமதியோ பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தொகுதி தலைவர்கள் நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில 22 தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் விழா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு புதிய தலைவர்களுக்கு நியமன ஆணை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் காலாப்பட்டு தொகுதி தலைவராக அசோக்குமார் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அசோக்குமார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதேபோல் மங்களம் தொகுதியில் சபரிகிரிசன் தொகுதி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து தெரிவித்தார். வெளியூர் தொகுதி தலைவராக திரு சுந்தர்
திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி நகர பகுதி மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடு போனது. இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு புகார் வந்தது. புகார்களை அடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் வட்டார இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், எஸ்ஐ வீரபத்திரன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் வண்டிக்குரிய ஆவணங்களை கேட்டனர். அதற்கு வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லை. அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் காவல் நிலையம் அழைத்து சென்று அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் கோட்டுக்குப்பம் அன்சாரி மகன் சலீம் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் திருபுவனையில் 3 பைக், வளவனூரில் 2 பைக், முதலியார்பேட்டையில் 1 பைக் திருடி கோட்டக்குப்பம் ஜாகிர் உசேன் மகன் கமலுதீன், முகமது அனிஃபா மகன் ஷேக் மொய்தீன் ஆகியோரிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்த காவல்துறையினர் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் சக்திவேல் என்கின்ற பெட்டிஷன் ரமேஷை தாக்கிய மர்ம நபர்களை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தும் சம்பவத்திற்கு முக்கிய காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரியும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷ். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிசிடி கார்த்திக் என்கிற கார்த்திகேயனுக்கும் சொத்து தகராறு, முன்விரோதம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பிரச்சனை நிலவி வந்தது. இதையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே பத்திர எழுத்தர் அலுவலகம் வைத்துள்ள பெட்டிஷன் ரமேஷின் அலுவலகத்திற்கு சிசிடி கார்த்தி அடியாட்களை வைத்து பெட்டிஷன் ரமேஷை சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்று குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த சிசிடி கார்த்திகேயன் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பெட்டிஷன் ரமேஷின் ஆதரவாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இதனால் வில்லியனூர் பகுதியில் முழு கடையடைப்பு போஸ்டர் மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கடுவாப்பேட்டையில் கூடியிருந்த பெட்டிஷன் ரமேஷ் ஆதரவாளர்கள் வன்னியர் சங்க அமைப்புகள் கூட்டம் கூடியிருந்ததை கேள்விப்பட்ட கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி பாதிக்கப்பட்ட நபரின் இடத்திற்கு நேரடியாக சென்று நீங்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போராட்டமானது கைவிடப்பட்டது. மேலும் வில்லியனூரில் அறிவிக்கப்பட்டிருந்த கடையடைப்பு பந்த் போராட்டத்தால் பதற்றமான சூழல் நிலவியதால் வில்லியனூர் பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாபஸ் பண்ணிடுறோம் சார். நாங்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு தான் நம்பிக்கை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஏன் அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் இன்னும் லைவ்ல இருக்குது. 2வது இப்போ வந்து எனக்கு பாதுகாப்பு இவர் மேலே கம்ப்ளைண்ட் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன். அதுவும் இவர் என்ன எந்த விதம் இதுவும் பண்ணலை. எழுதி கொடுத்துருக்கேன்.
நான் இவ்ளோ மக்கள் அவரை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டு சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்ற பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராமன் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியால் ரூபாய் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா திருவண்டார் கோவில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை துவக்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார் கோவில் இளைநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐயா கல்புரம் சார் முதுகு திரும்புங்க நீ பின்னாடி போங்க. மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அறுசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் கிருத்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி அருண் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து 10வது ஆண்டாக அருண், தேவி, தேவநாதன், மாதவன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தொடர்ந்து 10வது ஆண்டாக அறுசுவை விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், விபூதி, மஞ்சள், அபிஷேகத்தூள், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் வில்லியனூர் அருண் பேக்கரி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்த 10 காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிழக்கா சாகுடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமாக விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து காரைக்காலை சேர்ந்த 4 மீனவர்கள், மயிலாடுதுறை மற்றும் நாகையை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 10 மீனவர்கள் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லை பகுதிக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி 10 மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதில் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தை சேர்ந்த 10 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். இன்னைக்கு காலையில் நான் எங்கள் போட்டு இலங்கை நேவியால் அரசாங்கம்னு கேள்விப்படுறேன். கோடியக்கரைக்கு அருகில் கரையாமையில் தொழில் பண்ணும்போது இலங்கை கடற்படை கைது செய்ய கழுவினேன். எனது படகு இதுவரைக்கும் அந்த மாதிரி அத்துமீறி தொழில் எந்த தொழிலும் பண்ணாத விசைப்படகு. அந்த விசைப்படகை தொழில் சென்ற 10 நபர்களையும் உடனடியாக மீட்டு தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறோம். மணவெளி தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 64,38,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் நல்லவாடு கிராமத்தில் குட்டி ஆண்டவர் கோவிலில் இருந்து சுனாமி குடியிருப்பு வரை ரூபாய் 36,45,000 மதிப்பீட்டில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணியும் துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொருக்குமேடு கிராமத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மேம்பாட்டு நிதியில் இருந்து விடுதி வீதி, குப்புசாமி நகர், கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் 8.3 லட்சம் மதிப்பீட்டிலும், அதே கிராமத்தில் பாரதி நகர், பெருமாள் நகர், அம்மன் நகர், கோகுலம் நகர் சபாநாயகரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 19,85,000 மதிப்பீட்டிலும் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மொத்தமாக 64,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், பாரதிய ஜனதா மாநில விவசாய அணி தலைவர் ராமு மற்றும் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இளமையா கட்டிதான் வயசான ஒன்றும் படிக்க மாட்டேன். அது இல்லைங்க, அந்தந்த ஊர்ல அவங்க பேசுற யார் உள்ள புரியுது சார். உட்காருங்க, கீழே உட்காருங்க. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தனது தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தனது தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் பூஜைகள் செய்து
பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி, வெல்லம், மஞ்சள், குங்குமம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், பச்சை பயிறு, உப்பு உள்ளிட்ட 10 வகையான பொருட்களை தனது சொந்த செலவில் முருங்கம்பாக்கம், சேத்திலால் நகர், கணபதி நகர், முருங்கம்பாக்கம் பேட் ஆகிய பகுதிகளிலும், ஆர்கே நகர், பாரதி நகர், டோபிகானா, ராம்சிங் நகர், சண்முகம் நகர், சோழபுரம், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி வாலிபரிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த நபர் மடக்கி பிடித்த காவல்துறையினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் மீட்டு தரக்கோரி உறவினர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.